போலே இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்ன மாமா இது இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? நெஞ்செல்லாம் வேற இப்படி படபடன்னு இருக்கு பாருங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ண பொண்டாட்டி? ஆசையா வந்து கட்டி தான் பிடிச்சேன். காலையில வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கும்போது இப்படி திருட்டுத்தனமா கட்டி பிடிச்சா எனக்கு பயமா இருக்காதா? ஏன் பயப்படுற? என்னை தவிர யார் வந்து உன்னை தைரியமா கட்டி பிடிக்க முடியும்? பொண்டாட்டிக்கு தெரியாம இப்படி திருட்டுத்தனமா கட்டி பிடிக்கிறதுல ஒரு தனி கிக் இருக்கு பொண்டாட்டி. அதை என்ஜாய் பண்ணாம இப்படி கோச்சிக்கிறிய. நேத்து ராத்திரில இருந்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு மாமா, அதான் இப்படி எல்லாம் பண்றீங்க. உன் பின்னாடி வந்து இப்படி கட்டி பிடிச்சது உனக்கு பிடிக்கலனா முன்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கிறேன். இது ஓகேவா? என்ன மாமா இது, விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. அம்மா எப்படியும் இப்போ வரமாட்டாங்க. வேற யார் வந்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டி நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கொஞ்சுவேன். நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க ரொம்ப தைரியசாலின்னு ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப என்ன விடுங்க, நிறைய வேலை இருக்கு. இந்த வீட்டோட மூத்த மருமகளா நடந்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. நீ மருமகளா இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கு வேணாமா? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம் பொண்டாட்டி. நான் ஆசையாக ஒன்று கொடுக்குறேன், நீ வேண்டான்னு சொல்லாம வாங்கி. மாமா யாரோ வராங்க. நீ பாருமா, சீக்கிரம். சரிக்கா. இங்க பாரு, எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா செய்யணும். கட் பண்ணிட்டியா? சீக்கிரம் இந்த காயெல்லாம் கூட கட் பண்ணிடு. வா பார்வதி. எங்க இன்னைக்கு நீ வேலைக்கு வரவே மாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் பட்டமாக்கா அப்படி நினைச்சிட்டீங்க? சரி, அது விடு. அப்பா எப்படி இருக்காரு? கொஞ்சம் மனவேதனையில இருக்காரு. போக போக எல்லாம் சரியாயிடும். ஆமா, அம்மாக்கு காஃபி கொடுத்துட்டீங்களா? என்ன டிஃபன் சொல்லிருக்காங்க? பார்வதி, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன பட்டமாக்கா? அம்மாவும் ஐயாவும் கோயிலுக்கு யாத்திரை போயிருக்காங்க. வரதுக்கு 2 நாள் ஆகும். அம்மாவும் ஐயாவும் எதுக்கு திடீர்னு கோவில் கிளம்பிருக்காங்க? தெரியல, ஒருவேளை பெரிய தம்பி கல்யாணம் நின்னு போனதுனால கோயில் கோலம்னு கிளம்பிருக்காங்களோ என்னமோ. அத்தை, இப்போ உங்களை பார்த்தா அப்படியே பெரிய அத்தையை பாக்குற மாதிரியே இருக்கு. என்னத்த, ஏன் அப்படி பாக்குறீங்க? அகிலாண்டேஸ்வரி ஊருக்கு போயிருக்கா. அவ இந்த வீட்ல இருந்தான்னா அவ பக்கத்துல இருக்கிற சோஃபால நிம்மதியா உட்கார கூட முடியாது. இத நிக்கிறான் பாரு டவாலி, இவன மாதிரிதான் நானும் நின்னுகிட்டே தேவடு காக்கணும். ஏதோ அவ இல்லாத நேரத்துல இந்த சோஃபால அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து பார்க்கலான்னு பார்த்தா வடனு அகில மாதிரி இருக்கு. அப்படி இப்படின்னு ஜால்ற அடிக்கிறீடி. ஐயோ, அப்படி இல்லத்த, சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க, அதான் அப்படி சொன்ன அத்த. ஓ, நான் சந்தோஷப்படுவேன் தான் சொன்னேன். அப்ப நான் அகில மாதிரி இல்ல. ஐயோ அத்த, கையெடுத்து கும்பிடுற அத்த, என்ன விட்டுருங்க அத்த. ஏண்டி கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா?
அப்படி வாயை மூடிட்டு நில்லு. குட் மார்னிங் ஆண்டி. ம், மித்ரா எங்க ஆண்டி? மித்ராவா? அவ ரூம்ல இல்ல? தெரியல ஆண்டி, நான் அவ ரூம்ல பார்க்கல. ஓ, ஆமா, என்ன திடீர்னு மித்ராவை தேடுற? என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. மேரேஜ் நின்னதுக்கு அப்புறம் நான் மித்ராவை பார்த்து பேசவே இல்லை, அதனால தான் கேட்டேன். ரொம்ப பாசம்தான். தோ இப்ப வந்துருவா. நானும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, கடவுளே, அம்மா வீட்ல இல்லாத இந்த நேரத்துல நான் இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற உரிமையில நான் உனக்கு விளக்கேத்தி வச்சிருக்கேன். அம்மா மனசுலயும் இந்த வீட்லயும் நான் எப்பவும் இருப்பேன்னு அம்மா சொல்லிருக்காங்க. அவங்க மனசார என்ன மருமகளா ஏத்துக்க நீங்க தான் அருள் புரியணும். பூஜை ரூம்ல மூத்த மருமகளா தினம் தினம் விளக்கேத்துற பாக்கியத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும் கடவுளே. ஏய், அம்மா, வாடிங்க. மேல எங்கடி போன? பூஜை ரூமை சுத்தம் பண்ணிட்டு வரேம்மா. ஆ, அக்கா தான் ஊர்ல இல்லையே, அப்புறம் யார் பூஜை பண்ண போறாங்கன்னு பூஜா ரூம சுத்தம் பண்ண போன? அத்தை, பெரியத்த ஊருக்கு போயிருக்கிறது இந்த பார்வதிக்கு தெரியாது இல்ல அத்தை? அகிலா ஆண்டி வந்தா இப்படிதான் பேசாம பாத்துட்டு இருப்பியா? வணக்கம் வைக்க மாட்டியா? சாரி மேடம். அது Stop வந்து it. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அகிலா ஆண்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய எனக்கும் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க மேடம். நீயும் இப்படிதான் அகிலா ஆண்டிக்கு முன்னாடி வந்து நிப்பியா? எப்பவும் அகிலா ஆண்டிக்கு பின்னாடி தானே நிப்ப? என் பின்னாடி வந்து நில்லு. இனிமேல் எனக்கும் நீதான் பிஏ, சரியா? ஓகே மேம். அத்தை, மித்ராக்கா வந்து நான் பெரியத்தியா இருந்தா நீங்க இப்படிதான் உட்காருவீங்களான்னு உங்களை கேட்டா என்ன பண்றது? அப்படியே வச்சேன்னா வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வாய் மூடிட்டு நில்லு. அவ சொல்லணும்னு நீ சொல்லுவ போல இருக்கு. நீ என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, போய் காஃபி எடுத்துட்டு வா. சூப்பர் மித்ரா. அக்கா இல்லாத நேரத்துல இப்படித்தான் இதுங்களெல்லாம் அதட்டி உருட்டி மிரட்டி வைக்கணும்.
ஏய், என்னடி காஃபி இது? கொஞ்சம் கூட சூடு இல்லாம அகிலா ஆண்டி கேட்டா இப்படிதான் காஃபி கொண்டு வந்து குடுப்பியா? என்னடி முறைக்கிற? நல்லா போடு. ஒரு நிமிஷம். இவ எங்க மாடிக்கு போறா? ஆதிதான் மாடியில் இல்லையே, அப்புறம் யார பார்க்க போறா? மரியாதைங்கிறது கேட்டு வாங்குறதுங்க. இந்த மாதிரி தானா கிடைக்கணும். அம்மா அரைஞ்சா இப்படிதான் அரைவாங்க. 5 விரலும் பதிர மாதிரி. புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்க கூடாது. முதல்ல அம்மா மாதிரி அரைய கத்துக்கும். நான் கூட ஒரு நிமிஷம் அகிலா அக்கா தான் மாடியில இருந்து இறங்கி வராங்கன்னு நினைச்சு என்ன அறியாம எழுந்து நின்னுட்டனே. நல்லா வேணும்டி உனக்கு, இன்னும் இருக்கு.
சாரிக்கா. பரவாயில்ல. ஆமா, உங்க பேர் என்ன? தீபா. நல்ல பேரு. உங்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நீங்க யாரோட வந்திருக்கீங்க? என் பேத்தி தான் பார்வதி. ஆ, உங்க பேத்தியானே? ஆமா பார்வதி, இன்னைக்கு ஸ்கூல் லீவு, என் கூட வர நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரிங்க. சரிம்மா. இந்தாங்க, பார்த்து விளையாடுங்க. கதவை திறக்க முடியலையே. தாள் போட்டிருக்கு. யார் தாள் போட்டது? இது என்னது? எங்க இருந்து இந்த புகை வருது? என்ன இது? எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. அப்பா, யாரு கதவு சாத்துனீங்க? கதவு திறங்க, கதவு திறங்க. என்ன அடிச்சல சாவுடி நீ.